ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த 8 நாட்களுக்கான தினப்பலனை பிப்ரவரி 15 பிப்ரவரி 22 வரை உள்ள நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான பிப்ரவரி 15 சனிக்கிழமை கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரம், அதுதான் அன்னைக்கு நட்சத்திரம். அப்போ அந்த உத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி பலன் யார் வழி நடத்துகிறா அப்படின்னா சூரியன் தான் வழி நடத்துகிறார். அப்போ நமக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி கும்பராசியில் இருக்கார். அப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் நமக்கு செவ்வாயை போலவும் கேதுவை போலவும் பலன் தருகிறார். அப்போ நம்ம மனசுக்கு பிடிச்ச நிகழ்வு மற்றும் நம்ம ஒரு எதிர்பார்க்குற காரியம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள் வர்றது, ஒரு இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை தேடுறது, வேலை சார்ந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொந்த தொழிலுக்கு ஒரு சின்ன மாறுதல்கள், ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது ஒரு பரிசோதனை டெஸ்டிங் பண்ணுற மாதிரியோ ஒரு சின்ன அதில் ஒரு மாற்றங்கள் பண்ணுற மாதிரியோ இன்றைக்கி நடவடிக்கைகள் அமையும். பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியில் சந்திரனாகவே செயல்படுவார். ஏற்கனவே நமக்கு குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், இங்கே 2ஆம் இடத்துல. அப்போ ஒரு எதிர்பார்த்த லோன் கிடைக்கிறது, வேலையில் சார்ந்த பணவரவு சார்ந்த ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டதோ அல்லது உற்பத்தி துறைகளில் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதனால் நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பலம் கிடைக்கும். நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பேச்சினால் பணம் சம்பாதிக்கிற அமைப்பும் இருக்கும். அப்போ சேமிப்பு பெருகக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 17 திங்கட்கிழமை, அது சித்திரை நட்சத்திரம். அதில் கன்னி ராசியில் 2 பாதம் இருக்குது, துலா ராசியில் 2 பாதம் இருக்குது. இந்த துலா ராசிக்கு மாலை 6 மணிக்கு தான் மாறுறாரு சந்திரன். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரமாக செயல்படுவார். செவ்வாய் குருவை போலவும் சனியை போலவும் பலன் தரக்கூடிய அருமையான நாள். அப்போ நமக்கு இன்றைக்கும் நம்ம எடுக்கிற முயற்சிகளில் ஒரு பண வரவு அல்லது நம்ம மூளை உழைப்பு சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது, அல்லது நம்ம ஒரு ஷேர்லேருந்து இன்னொரு ஷேருக்கு மாற்றுறோம், அல்லது அந்த அன்னைக்கு தான் நம்ம ஷேரில் ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அன்றைக்கே நம்ம லாபம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த டைமு லாபத்தை கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் இன்றைக்கி முடிவெடுக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தனவரவையும் செல்வாக்கையும் தொழில் பலத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல நாள். மறுநாள் பிப்ரவரி 18 சுவாதி நட்சத்திரம். அதாவது காலையில் 7:34 சுவாதி நட்சத்திரம். சந்திரன் நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் ராகுவை போல் பலன் தர்றாரு. அப்போ ராகு நம்மளுக்கு எப்படி இருக்காருன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் 12ஆம் வீட்டில் இருந்து சனி 11 இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம சில ரகசிய செயல் திட்டங்கள், ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ், சில பிரயாணங்கள் மூலம் வரக்கூடிய லாபங்கள், இப்படியெல்லாம் இன்றைக்கி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி மூலதனத்தின் மூலம் பெறக்கூடிய லாபமும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பிப்ரவரி 19 புதன்கிழமை. இன்றைக்கி காலையில் 10:39 வரைக்கும் அந்த நேற்றைய சுவாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குது. விசாகம் குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு நமக்கு தனஸ்தானத்தில், பேச்சு ஸ்தானத்தில் சந்திரனாகவும் சனியாகவும் இயங்கிறதுனால இன்றைக்கும் ஃபைனான்ஸுக்கு நல்லா இருக்குது. பேச்சினால் பணம் மற்றும் நமக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் மூலம் இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பண வரவு நல்லாயிருக்கும்.
பிப்ரவரி 20 வியாழக்கிழமை காலையில் 6:48க்கு விசாக 4ஆம் பாதம் தொடங்குது. ஏன்னா விசாக 4ஆம் பாதம் வந்து விருச்சிக ராசியில் இருக்கு. அப்போ நமக்கு 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறாரு. அப்போ இந்த குருவானவர் போல் அந்த 4ஆம் பாதத்தில் செயல்பாடுகள் இருக்கும். அந்த குருவானவர் வந்து சந்திரனாகவும் சனியாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் அந்த லாபங்கள் தொடரும். வியாழக்கிழமை பிப்ரவரி 20 லாபங்கள் தொடரும். பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம். அப்போ சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனியினுடைய நட்சத்திரம் வந்து மதியம் 3:53 வரைக்கும் இருக்குது. இப்போ அது வரைக்கும் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு நண்பர்கள், மூத்த சகோதர வழி, சொசைட்டி, கம்யூனிட்டி இது மாதிரி ஒரு பொதுஜன தொடர்பின் மூலம் வரக்கூடிய லாபத்தை குறிக்குது. அதனால் தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும். மறுநாள் இப்போ அன்றைக்கே 3:53 கேட்டை நட்சத்திரம், சனி நட்சத்திரம் முடிஞ்சு புதன் நட்சத்திரம். இப்போ இந்த புதன் வந்து நம்மளுக்கு ராகுவை போலவும் சந்திரனை போலவும் செயல்படுறார் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. அப்போ புதன் வந்து ஆல்ரெடி நமக்கு கும்பத்தில் இருக்கிறதுனால சதய நட்சத்திரத்தில், ராகு வந்து நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, சந்திரன் வந்து நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி சின்ன சின்ன ஒரு செலவுகள், ஒரு நல்லதுக்கு தான் பண்ணணும், ஆனால் நம்மளுக்கு ஏன் வந்து இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், மன அழுத்தத்தை கொடுக்குது, நமக்கு ஏன் டென்ஷன் ஆச்சு, அல்லது உறவுகள் நம்மளை ஏன் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு பொருளாதார ரீதியாகவும் நம்ம எடுத்த நடவடிக்கைகள், உறவுகள் ரீதியாகவும் நமக்கு எடுத்த நடவடிக்கைகளில் ஏன் நமக்கு சிக்கல் உண்டாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி புது முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ராகு சுக்கிரன் சேர்க்கை 12ஆம் வீட்டில் நடக்குது. அது வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் நடக்குது. அதனால் வந்து பெண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை, ரகசிய செயல் திட்டங்களால் பிரச்சனை, அல்லது சில பிரயாணங்கள் கூட நம்ம ஒருத்தருக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று செய்யலாம், அல்லது ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணலாம், ஒரு மூலதனம் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த விதமான ரகசிய செயல் திட்டமானாலும் இன்றைக்கி அது நடக்கும்போது நமக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ பிப்ரவரி 22 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவர் காலையில் 9:40க்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு, குருவனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார். அப்போ புதன் வந்து குருவை போல் செயல்படுறார். குரு நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு நன்மைகள் நடக்கும், பணவரவு சேகரிக்கும், தொழில் பலம் அதிகரிக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.